உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழின் தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்காக நான் தேவேந்திரன். தீர்வு பாலம் ஒவ்வொரு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நியூஸ் 7 தமிழ் அமைக்கக்கூடிய பாலம். இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்முடைய நீர் ஆதாரங்கள், அதனுடைய தேவைகள், இது குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கோவையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் நொய்யல் நதி தற்போது அழிவின் பாதையில் உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நொய்யல் நதி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையில் உற்பத்தியாகி கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து காவிரியில் கலக்கிறது. சுமார் 23 அணைக்கட்டுகள் மற்றும் 31 குளங்கள் நிரம்பி வந்து ஏறத்தாழ 18,500 ஏக்கர் நிலங்கள் இந்த நதியால் பாசன வசதி பெறுகின்றன. கோவையின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் நொய்யலாற்றின் நீர்ப்பாசனம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அழகான பறவைகள், யானைகளின் முக்கிய நீர் ஆதாரங்கள் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு நொய்யலாறு விளங்கி கொண்டிருக்கிறது. நொய்யலாற்றை மேலிருந்து பார்த்தோம் என்றால் ஒரு அழகான நீண்ட ஒரு பாம்பு போல சென்று கொண்டிருக்கும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குளங்களை கொண்டு மிக அழகான ஒரு நதியாக நொய்யல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. கோவை நகரில் நொய்யலுக்கான நீர் ஆதாரங்களாக விளங்கிய தீத்திப்பள்ளம், வீட்பள்ளம், சென்னூர் பள்ளம், இருட்டுப்பள்ளம் உட்பட 34 ஓடைகளும் தற்போது தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு விட்டன. சாலைகளில் இருக்கும் பாலம் போன்ற அமைப்பில் இருக்கும் சிறு தடுப்பு சுவர்களே அங்கு ஓடைகள் இருந்ததற்கான சாட்சிகளாக எஞ்சி நிற்கின்றன. ஓடைகள் அனைத்தும் கட்டிடங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டன. நொய்யலாற்றின் நீராதாரம் பெருமளவு சுருங்கி போனதற்கு இந்த ஓடைகளின் அழிவே முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது. குறைவாக வர இந்த தண்ணி கூடி பாதுகாத்து நம்ம ஆறுகள், வாய்க்காலில் குளங்களில் சேர்த்தணும்னா தடுப்பணைகள் திருப்பணைகள் நல்லா இருக்கணும். அது மண் மேவாமல் ஆற்றுல வர தண்ணி அப்படியே குளத்துக்கு வரக்கு நம்ம மண் அந்த முதல்ல தடுப்பணைகளை தூர்வாரும். தொழிற்சாலையில் இருந்து வரும் ரசாயன கழிவுகள் கலப்பது மற்றும் நதியின் நடுவே உள்ள ஆக்கிரமிப்புகள் ஆகியவற்றாலும் மூச்சு திணறுகிறது நொய்யலாறு. சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து கழிவுகள் மற்றும் ரசாயன நீரை வெளியேற்றினால் மட்டுமே நொய்யலை காப்பது சாத்தியம் என்கின்றார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். குறிப்பாக கோவை மாநகராட்சியே அதன் கழிவு நீர்களை நேரடியாக நொய்யலாற்றில் கலந்து கொண்டிருக்கிறது. குளங்களிலும் அந்த கழிவுகள் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறது குப்பைகளோடு சேர்ந்து. முதலில் கழிவுநீர் கலக்காமல் இருந்தால் மட்டும்தான் குளங்களையும் ஆறுகளையும் காப்பாற்ற முடியும். நொய்யலை பாதுகாக்க ஒரு குழு அமைத்து போதிய நிதி ஒதுக்கினால் மட்டுமே மெல்ல மரணத்தை தழுவும் இந்த ஆற்றை மீட்டெடுக்க முடியும் என்பது விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாகவும் உள்ளது. கோவை மாநகருக்கு அழகு சேர்க்கக்கூடிய இந்த நொய்யல் நதியானது பல ஆக்கிரமிப்புகளாலும் கழிவு நீர்கள் கொட்டப்படுவதனாலும் தங்களது பொலிவு இழந்து வருகிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த நதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த நதியை காப்பாற்ற வேண்டும் என்பது இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பிரசாந்த், நியூஸ் 7 தமிழ், கோவை. நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் அளித்த அந்த தொகுப்பை பார்த்தோம். கோவையில் நொய்யல் உள்ளிட்ட பல்வேறு நதிகள், பல்வேறு நீர்நிலைகள் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, நம்முடைய செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், கோயம்புத்தூரை பொறுத்தளவு என்ன மாதிரியான பாதிப்புகளை நீர்நிலைகள் சந்தித்து வருகின்றன? குறிப்பாக அந்த பகுதியில் ஜவுளி துறையானது மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் சாயக்கழிவுகள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த நீர்நிலைகளில் இருக்கா? கோவைக்கு முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடிய நொய்யல் நதியானது, முக்கிய நீராதாரமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய நதியானது நொய்யல் நதி தான். இது போலுவாப்பட்டிங்கிற ஒரு சரக பகுதியிலிருந்து தூங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட சாடி வயல் மற்றும் முட்டத்து வயல்ங்கிற ஒரு வயல்வெளிகளை சார்ந்து அதுக்கப்புறம் அணைக்கட்டு, நீர் அணைக்கட்டு போன்ற 23 அணைக்கட்டுகளை தாண்டி கிட்டத்தட்ட புதுக்குளம், சிங்காநல்லூர் குளம் போன்ற குளங்களை தாண்டி கிட்டத்தட்ட 31 குளங்களை சார்ந்து கடந்து இந்த நொய்யல் நதியானது கடந்து செல்கிறது. கோவைக்கு முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடிய இந்த நொய்யல் நதி தான்.
இந்த நதி வந்து கடந்த 5-6 வருடங்களாகவே மிகப்பெரிய ஒரு அழிவின் பாதையில் தான் சந்திக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியுது. நேற்று நியூஸ் 7 தொலைக்காட்சி நம்ம கலாய்வு மேற்கொண்ட போது கூட அந்த தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதி, அதாவது இந்த நொய்யல் நதியானது தொண்டாமுத்தூர் அந்த ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 22 கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த நதியாக விளங்குகிறது. இந்த நதியானது தொடர்ந்து அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒரு நீர் ஆதாரமாக விளங்கிவிட்டு இருக்க சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த முழு நீரையுமே உறிஞ்சக்கூடிய நிலையை நம்மால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. இந்த நதியானது கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூரை கடந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் டிராவல் ஆகி கடைசியாக காவிரியில் கலக்கக்கூடிய நிலையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 18,500 ஏக்கர் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இந்த நொய்யல் நதியான விளங்குகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நொய்யல் கடந்து செல்லக்கூடிய சிங்காநல்லூர் குளம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா கடந்து இந்த ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே அங்குள்ள கழிவுகளை மூலமாக அந்த கழிவுகளை நேரடியாகவே குளத்தில் கலக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் கோவையில் மிகப்பெரிய ஜவுளி நிறுவனங்கள், விசைத்தறி உரிமையாளர்கள் குடியிருக்கக்கூடிய இந்த கோவையில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளாக கழிவுகளும் கொட்டப்படுகின்ற சூழ்நிலையை நம்மால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் இங்கே ஆக்கிரமிப்புகளால் இந்த கழிவுகள் கடந்து கோவையில் ஆக்கிரமிப்புகளால் இந்த நொய்யல் நதியான மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பூரை கடந்து செல்லும் போது கூட நிறைய சாய கழிவுகள் இந்த நொய்யல் நதியை கடந்து ஏந்தி செல்லும் பொழுது அதனுடைய நிலத்தடி நீருடைய தன்மை பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அழிவுக்குள்ளாகிற நிலையை நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. தேவேந்திரன். பிரசாந்த், நொய்யலை பற்றி குறிப்பிடும் பொழுது டெல்டா விவசாயிகள் அணையை திறக்கக்கூடாதுன்னு போராடின ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரத்துப்பாளையம் அணையை வந்து திறக்கக்கூடாதுன்னு தான். ஏன்னா அவ்வளவு கழிவு நீர் வந்து நொய்யல் நதி மூலமாக ஒரத்துப்பாளையம் அணையில் வந்து தேங்கி இருந்த ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. இவ்வளவு கழிவு நீர் வந்து கலக்கக்கூடிய அல்லது மாசுபாடு அதிகமாக ஏற்படக்கூடிய நொய்யல் நதியானது அந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது? அதை சீரமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க பொதுப்பணித்துறையினர்? கடந்த மத்திய நதிநீர் மேம்பாட்டு ஆணையம் வந்து நொய்யல் நதியை சீரமைப்பதற்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 135 கோடியை ஒரு மாநில அரசுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. மாநில அரசுக்கு இது தகுந்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்கிறாங்க. நொய்யல் நதியை சீரமைப்பதற்காக மாநில அரசு இருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறையும் அதனுக்கு கீழே செயலாக்கக்கூடிய அந்த செயலாக்க பிரிவும் சேர்ந்து நொய்யல் நதியை ஆய்வுக்காக உட்படுத்தும் பொழுது கூட தொடர்ந்து இந்த சீரமைக்க அந்த நேரடியாக பார்வையில் அவங்க போய் ஒரு குழுவாக சேர்ந்து கலாய்வை மேற்கொள்கிறாங்க. அந்த கலாய்வில் கூட பல ஓடைகள் நீர்த்தடம் வந்து அழிவுகள் பாதையில் சென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அணைக்கட்டு தடம் மாறி மண்மேவி மிகப்பெரிய அந்த ஓடை மழை பெய்யும் போது கூட அதிக நீர் பெய்யும் போது கூட மண்மேவி இருக்கனால அந்த ஓடை ஒழுங்காக அந்த நீர் எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பியிருக்கக்கூடிய 18,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. ஏனென்றால் விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரை தோண்டும் பொழுது கூட ரசாயன நீராகவே கலர் மாறி வரக்கூடிய நீராகவே இது பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பலமுறை கோரிக்கை அரசுக்கு விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மத்திய மாநில அரசுக்கு நேரடியாக பார்வையில் கூட சென்றிருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிற சூழ்நிலையை இந்த குளமானது சந்திச்சுட்டு இருக்கு. தற்போதைய நம்ம நேரடியாக ஒருத்தர் நொய்யல் பாதுகாப்பு குழு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய நம்ம நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். எந்த அளவுக்கு இந்த நொய்யல் நதி வந்து பாதிப்படைஞ்சிருக்கு? தற்போது அந்த நிலை விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அமையும்? இப்போ இந்த நொய்யலாற்றோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஏறத்தாழ 1500 கிலோமீட்டர் தூரம் நீண்டு இருக்கக்கூடிய இந்த மலையில் ஒரே ஒரு கணுவாய் தான் இருக்குது. அது பாலக்காட்டு கணுவாய், பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஒரு பகுதியில் தான் இக்கரை போலாம்பட்டி வனச்சரகம் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு இடத்துல வருடத்தின் 8 மாதங்கள் மழை பெய்யக்கூடிய அந்த பருவகால இடத்துல தான் நொய்யல் நதி உருவாகுது. சிறுவாணி அணைக்கட்டும் அங்கேயே தான் இருக்குது. சிறுவாணி அணையிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் மேற்கு புறமாக நொய்யலாறு உருவாகி அங்கேருந்து பயணம் பண்ணி ஏறத்தாழ 32 குளங்கள் 23 அணைக்கட்டுகளை தாண்டி காவிரியோட கலக்குது. இங்கே அதற்கு இன்னொரு பேர் இருக்குது, காஞ்சிமா நதின்னு சொல்லிட்டு. இன்று வரைக்கும் நொய்யலாறு தனது ஆதார பகுதிகளில் வனத்திற்குள் நீர்வரத்தை கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதை விட்டு வெளியே வரல. என்ன இப்போ இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 2003ஆம் வருடம் வந்து மலைதள பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் அனுமதியற்ற கட்டுமானங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் போன்றவரை நிகழ்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு
மலைதட பாதுகாப்பு குழுவை கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, மாவட்ட ஆட்சியர், உள்ளாட்சித்துறை, சுற்றுச்சூழல் துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லி அனைத்து துறைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக அந்த மலைதள பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஆனாலும் கூட அது போதாமல், அதனோட செயல்பாடு சரியில்லாமல் 2006ஆம் ஆண்டு ஒரு அதிர்ச்சிக்குரிய ரிப்போர்ட்டை மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்குது. நிலத்தடி நீர் அதிகம் சுரண்டப்பட்ட பகுதியாக தொண்டாமுத்தூர் ஒன்றியம், அதாவது போலுவாம்பட்டி வனச்சரகம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு நதி உருவாகக்கூடிய அந்த இடம் நிலத்தடி நீர் அதிகம் சுரண்டப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக நொய்யல் ஆற்றங்கரையில் தான் நிகழ்ந்தது. அதே போல் 2 மிகப்பெரிய மாநகராட்சிகள், ஒன்று கோவை மாநகராட்சி, இன்னொன்று திருப்பூர் மாநகராட்சி. இந்த 2 மாநகராட்சிகளின் கழிவுகள் ஏராளமாக எந்த ஒரு சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக இந்த நொய்யல் ஆற்றிலையும் அதன் குளங்களையும் கலக்குது. இது தொடர்பாக நொய்யல் ஆயக்கட்டுதாரர் அசோசியேஷன் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் ஒரு மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியது. நொய்யல் ஆற்றில் கழிவு நீரை நேரடியாக கலக்கக்கூடாது, சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து 0% டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பு ஏறத்தாழ 6 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரைக்கும் அதை எந்த ஒரு பயன்பாட்டிலையும் கொண்டு வரல. அதுபோல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் இதுவரையும் செயல்படலை. இப்போ நாம் இங்கே நின்றுட்டு இந்த குளம் முதற்கொண்டு எல்லாமே தண்ணி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு கீழே இருக்க அனைத்து குளங்களுமே எப்போதும் நிரம்பி கொண்டு தான் இருக்குது. அது மழைக்கால நீர்னால அல்ல, முழுக்க கழிவு நீர்களால். தற்போது தொடர்ந்து இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு உச்சத்தை தொற்றுக்குன்னா, நிலத்தடி நீர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக தெரியும், நிலத்தடி நீர் அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு திருப்பூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு கொடுக்குற அளவுக்கு அரசாங்கம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருந்தது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நதி அப்படிங்கிறது நம்ம வாழ்வாதாரத்தோட நம்மளோட வாழ்க்கை நாகரிகத்தோட முக்கியமான ஒரு பகுதி. குறிப்பாக இந்தியாவிலே, ஏன் உலகத்திலே 2வது சுவையான குடிநீர் சொல்லக்கூடிய சிறுவாணியை ஒத்த அதே சுவையான தரமான தண்ணீர் தரக்கூடிய அந்த நொய்யல் இன்றைக்கி பால்பட்டுருக்கு. குறிப்பாக அது நீராதார பகுதிகள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கல்வி நிறுவனங்களாலும் ஆன்மீக நிறுவனங்களும் சூறையாடப்பட்டுருக்கு. இதை பல நாட்களாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு பலமுறை எடுத்து சென்று கூட இதுவரைக்கும் உறுதியான நடவடிக்கை இல்லை. அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த நொய்யலாறு மீண்டும் பழைய நிலைமைக்கு ஓடும். ஏனென்றால் மழைக்காலத்தில் மட்டும் ஓடுனா அது ஆறே அல்ல, அது ஒரு ஓடை. இன்றைக்கி நொய்யலாற்றோட நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் உடனடியாக எடுக்கணும். 2003 தமிழ்நாடு பாசன சபை விவசாயிகள் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அது எதற்காக அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, அந்தந்த ஆற்றுக்கும் அந்தந்த கால்வாய்களுக்கும் ஏரிகளுக்கும் ஆயக்கட்டுதாரர்கள் என்கின்ற அந்த பாசன விவசாயிகள் இருந்தார்கள். அந்த விவசாயிகளிடமே அந்த ஆறுகளையும் அந்த குளம் அந்த வாய்க்கால்களை பராமரிக்கின்ற அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தின் சாராம்சம். ஏறத்தாழ 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலை. ஏன்னா, ஒருவேளை விவசாயிகள்கிட்ட அந்த சட்டப்படி உரிமையை கொடுத்துட்டா நிச்சயமாக அவங்க ஏரி குளங்களில் கழிவு நீர்கள் கலக்கப்படுவதையோ மணல் அள்ளுப்படுவதையோ தடுக்க மாட்டாங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களில் தமிழ்நாட்டில் மணல் குவாரி அனுமதிக்கப்படாத ஒரே ரிவர் நொய்யல் ரிவர் பேசின், பவானி வடிநில கோட்டை மட்டும்தான். ஆனால் இங்கே இன்றைக்கி நூற்றுக்கணக்கான லாரிகளை தினந்தோறும் மணல் அள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் தெரிந்தும் கூட அரசுகள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இவங்க நம்ம குறிச்சி பாலம் பாதுகாப்பு குழு நம்ம சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பெருமாறியான இந்த நீர் பயன்பாடு அற்று கிடக்கிறது என்பது இங்குள்ள பாதுகாப்பு இயக்கங்களோட கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன், கோவையினுடைய முக்கிய நீராதாரமான நொய்யல் குறித்து அது எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்கிறது, எந்த அளவிற்கு மீட்கப்பட வேண்டும் என்ற தகவல்களை எல்லாம் அளித்தமைக்கு நன்றி பிரசாந்த். பெரியகுளம் சோத்துப்பாறை அணை கட்டி முடிக்கப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை தூர்வாரப்படவில்லை. கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட மணல் கற்குவியல்கள் அணையின் உட்பகுதியிலேயே கொட்டப்பட்டு இருப்பதால் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இயற்கையிலேயே பசுமை போர்வை போர்த்திய அணைகளும் ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த மாவட்டம் தேனி. இம்மாவட்டத்தில் வைகை அணை, மஞ்சளாறு அணை, சோத்துப்பாறை அணை, பச்சிலை நாச்சியம்மன் அணை உள்ளிட்ட பல வகை அணைகள் இருந்தாலும் சோத்துப்பாறை அணை இவற்றில் தனி சிறப்புடையது. கடந்த 1982ஆம் ஆண்டு 2 மலைகளுக்கு இடையே அணை கட்டுமான பணி தொடங்கி 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைவடைந்தது.
சோத்துப்பாறை அணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து 2090 மீட்டர் அடி உயரத்தில் பழனி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு சரிவின் வழியாக வரும் சுமார் 28 கிலோமீட்டர் தூரம் ஓடி வரும் வராக நதியின் நீரும், கொடைக்கானலில் உள்ள பேரிஜாம் ஏரி மற்றும் சிறு சிறு மழைக்கால நீரோடைகளின் தண்ணீரும் இந்த நீர்த்தேக்கத்தில் சேகரிக்கப்பட்டு வருகிறது. பேரிஜத்தோட தண்ணி பூராமே பெரியகுளம் நகருக்கு மக்களுக்கு குடிக்கிறதுக்காக வேண்டி 1860 போடப்பட்ட அந்த ஒப்பந்தம். அந்த பட்டம் அப்போ இருந்தே பெரியகுளம் நகர மக்களுக்கு குடிநீர் தண்ணிக்கு பேரிஜம் தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அப்படி வந்துக்கிட்டு இருந்த தண்ணியில் அப்படின்ட்டு அந்த பிரிட்டிஷோடைய அக்ரிமெண்ட்டு என்ன சொல்லுதுண்டாக்க, பேரிஜத்துடைய தண்ணி வந்து பெரியகுளம் நகர மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து விவசாயத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தோட சாரம். பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் குடிநீர் மற்றும் விவசாய நீர்ப்பாசன தேவைகளை தீர்த்து வைப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காலத்திலேயே இந்த அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றதாக கூறுகிறார் பெரியகுளம் நகர்நலச் சங்கத்தின் செயலாளர் அன்புக்கரசன். அந்த அணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1982க்கு முன்னால் இதை கட்டியே முடிக்கணும், இது கட்டினாக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை நிறையா பயன்பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக கட்டினாங்க. ஆனால் கட்டுறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது. அதை வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சர் காமராஜர் ஐயா இருக்க போகும்போது முத 50,000 ரூபா சாங்ஷன் பண்ணி இது வேலைப்பணி, இந்த சோத்துப்பாறை அணை இது தேவையா தேவையில்லையா, இந்த இடத்துல கட்டலாமா கட்ட வேணாமா, அதில் பாறை எவ்வளவு இருக்குது, எத்தனை அடி ஆழத்தில் பாறை இருக்குது, மணல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு முத காமராஜர் தான் 50,000 ரூபா சாங்ஷன் பண்ணுறாரு. ஆனால் இந்த அணை தற்போது தூர்வாரப்படாமல் அதன் நோக்கத்தையும் பொலிவையும் இழந்து காணப்படுகிறது. இரு மலைகளுக்கிடையே இந்த அணையை கட்டும்போது அதிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் அணையின் மறுபகுதியில் கொட்டப்பட்டது. அணையை கட்டிய ஒப்பந்ததாரர்கள் உடைக்கப்பட்ட பாறைகளையும் மணற்குவியல்களையும் அகற்றாமல் விட்டுவிட்டதே இதற்கு காரணம் என்கிறார் பெரியகுளம் முன்னாள் நகர்மன்ற தலைவர் முகமது இலியாஸ். முதல்ல பெரியகுளம் நகராட்சி மக்களுக்கு மட்டும்தான் தண்ணி குடிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தண்ணி. இப்போ வந்து சோத்துப்பாறை டேமு கட்டின பிற்பாடு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, நிறையா கிராமங்களுக்கு வந்து அதிலிருந்து குடிநீர் தேவை பூர்த்தி செய்து குடிநீராக கொடுக்குறாங்க. அப்போ தண்ணி தேவைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதோடைய தண்ணி கொள்ளளவு வந்து நாளுக்கு நாள் மண் ஏறி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தூர்வாரினா மட்டும்தான் போதுமான அளவுக்கு அதிகமாகவே தண்ணியை தேக்க முடியும். மக்களுக்கு குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் அதிகமான தண்ணியை வந்து அணையிலிருந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தால் கொடுக்க முடியுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அணை நீரினால் பழைய ஆயக்கட்டு பகுதிகளான பெரியகுளம் கண்மாய், தாமரைக்குளம் கண்மாய், பாப்பிப்பட்டி கண்மாய்களில் உள்ள 1892 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்களும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் மறைமுகமான விவசாய நிலங்களும் பயன்பெறுகின்றன. புதிய ஆயக்கட்டான லட்சுமிபுரம் பகுதிகளில் உள்ள 1040 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களும் பல ஏக்கர் மறைமுக விவசாய நிலங்களும் பயன்பெறுகிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் சுமார் 5000 ஏக்கர் பாசன வசதி பெற்று வரும் சூழலில் மழைக்காலங்களில் அணையில் தண்ணீரை சேமிக்க முடியாமல் வீணாக வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். சோத்துப்பாறை அணையை நம்பி நாங்கள் ஒரு 5000 ஏக்கர் விவசாயி இருக்கோம். இந்த 5000 ஏக்கர் விவசாயிங்க இன்றைக்கி போதுமான தண்ணி இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் என்னென்னா உடனடியாக தமிழ்நாட்டினுடைய அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையாக தலையிட்டு அந்த தூர்வாரி சோத்துப்பாறை அணையை உடனடியாக தூர்வாரி போதுமான அளவுக்கு தண்ணீரை தேக்கி அந்த 5000 விவசாயிகள் இருக்கக்கூடிய எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் போதுமான தண்ணீரையும் தேக்கி விவசாயத்துக்கு கொடுக்கணும். தென்கரை, லட்சுமிபுரம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை இருந்து வருகிறது. ஆனால் அணை தூர்வாரப்படாததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி பெண்கள். அதை தூர் வாரினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பெரியகுளத்துக்கு தண்ணி பிரச்சனையே வராது. நாங்கள் எல்லாருமே வந்து குடிநீர் ஆதாரமாக வந்து சோத்துப்பாறை அணையை தான் நம்பியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த சோத்துப்பாறை அணையை வந்து சீர் செய்யணும். அதில் இருக்கக்கூடிய சேறு சகதியெல்லாம் வந்து கலைஞ்சி எங்களுக்கு தண்ணி கிடைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இணைப்பு குழு சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. சோத்துப்பாறை அணை இதுவரை 21 முறை நிரம்பி மறுகால் பாய்ந்துள்ளது. தற்போது மழை குறைந்துள்ளதாலும் அணையில் நீரானது குறைந்த அளவில் உள்ளதாலும் அணையில் உள்ள நீரை வெளியேற்றி உடனடியாக அணையை தூர்வார வேண்டும் என்கின்றனர் பெரியகுளம் பகுதி மக்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெஞ்சு உடனுக்குடனே நம்பிடும். இந்த சோத்துப்பாறை அணை வந்து உடனுக்குடனே நம்பிடும். 2 மலைகளுக்கு இடையில கருங்கல்லில் கட்டியிருக்கிறாங்க. கட்டினதுனால இயற்கையாகவே தண்ணி அதிகமாக சேருது. அடிக்கடி மழை பெய்யும். சேர்ந்தாலும் 165 அடி உயரத்தில் கட்டியிருக்கிறாங்க. இந்த மலை 165 அடி மலையில் கட்டினாலும் கூட உடனுக்குடனே நம்பிடுது. அப்படின்னா என்ன, அந்த அளவே கம்மியாக இருக்குது, கொள்ளளவே கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 டிஎம்சி தண்ணியெல்லாம் தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்த போதிலும் கூட அது சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாதனால இன்றைக்கி அது தொய்வடைஞ்சு போய் கிடக்கு. இது குறித்து அணையை நிர்வகிக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அணையை தூர்வாருவதற்கு முதல் கட்ட சர்வே பணி முடிந்துள்ளதாகவும், மழை பெய்யும் போது வண்டல் மண் அளவீடுகள், அணையின் நீளம், அகலம், உயரம் உள்ளிட்ட பகுதிகள் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த செய்தி தொகுப்பில் நீங்கள் பார்த்த இந்த சோத்துப்பாறை அணையானது தமிழகத்திலே மேட்டூர் அணைக்கு அடுத்து மிக உயரமான 2வது அணை. இந்த அணையினுடைய கொள்ளளவு 198 கன அடியாக இருந்தாலும் இங்கே தேக்கப்படும் நீரின் அளவு 100 கன அடியாகவே இருக்கிறது. மீதி 98 கன அடிக்கு வண்டல் மண் மற்றும் கற்களுமே நிறைந்துள்ளது. இதை தூர்வார வேண்டும் என இந்த பகுதியினுடைய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நீர் ஆதாரம், இந்த சோத்துப்பாறை அணையினுடைய நீரே அவர்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. தமிழக அரசு இந்த அணையை தூர்வாரி இந்த அணையினுடைய மொத்த கொள்ளளவுக்கும் நீர் நிரப்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே இந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. செய்தியாளர் மதன் அசோக் மற்றும் ஒளிப்பதிவாளர் விஸ்வாவுடன் வினோத், நியூஸ்7 தமிழ், சோத்துப்பாறை அணை. ஏழைகளின் கோடை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக செல்கிறாங்க. அவங்க அதிகமாக செல்லக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்று ஒரு மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரி பாழ்பட்டுருக்கு, மாசுபடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த பகுதியினுடைய நிலைமை என்ன? பொதுப்பணித்துறையினர் அந்த ஏரியை தூர்வாருவதற்கு அல்லது மீட்பதற்கு, அது மாசுபடாமல் காப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க? ரியாஸ், வணக்கம் தேவேந்திரன். அதாவது நம்ம முன்பே செய்தி தொகுப்பில் பார்த்துருப்போம். அதாவது ஏழைகளுடைய ஒட்டி தமிழகத்தினுடைய முக்கிய மலைவாச சுற்றுத்தலங்களான அந்த ஏற்காட்டில் இருக்கிற இந்த ஏரி தான் ஏற்காடுடைய அழகை மேலும் வலுப்படுத்து. இங்கே வரும் சுற்றுலா பயணிகளை இந்த ஏரியானது மிகப்பெரிய கவர்ந்து வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த ஏரியானது அதாவது சுகாதார சீர்கேடால் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்காடு பகுதி, இந்த டவுன் பகுதியில் இருக்கிற இந்த ஏற்காடு சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து குப்பைகள் ஏற்காடு இந்த ஏரி அருகிலே கொட்டப்பட்டு வருகிறது. அந்த மழை பெய்யும் போது அந்த குப்பைகளுடன் சேர்ந்து அந்த தண்ணீர் வருவதால் இந்த ஏரி தண்ணீர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியில் படர்ந்துள்ள இந்த ஆகாய தாமரை மற்றும் ஷால்வியா போன்ற கொடிய செடிகளால் இந்த பகுதியில் கடுமையான சுற்றுச்சூழலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏரியானது பார்த்தீங்கன்னாக்கா 13.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரியானது அமைந்திருந்தது. தற்போது இந்த ஆகாய தாமரை மற்றும் ஷால்வியா போன்ற நம்ம கொடிய மரங்கள் பறந்து ஏரி ரொம்ப சுருங்கி போய் தற்போது 4.5 ஏக்கர் மட்டுமே இந்த ஏரி காட்சியளிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவு போல இந்த ஏரி நடுவே மான் பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்த மான் பூங்காவை சுற்றி இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் போட்டிங் போவாங்க. தற்போது இந்த தீவு போல அமைஞ்சிருக்க இந்த பகுதியில் தற்போது அந்த பகுதியை முழுவதுமாக சுற்றுலா பயணிகள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்காடு டவுன் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணியை தான் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இங்கே இருக்க ஊராட்சி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஏரி மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து இந்த ஏற்காடு பகுதி மக்கள் நம்மிடையே இருக்காங்க, மட்டும் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஏரி தண்ணியால் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? குறிப்பாக இந்த ஏரி தண்ணி எப்படி இருக்குங்க? ஸோ அந்த ஏரியோடைய தண்ணீர் தரம் கெட்டு போய் கிடக்குதுங்க. எல்லாம் கலர் மாறி போய் இருக்குங்க. இங்கே இருக்கிற பில்டிங்கில் மற்றபடி இந்த மழை நீரெல்லாம் சாக்கடை தண்ணியெல்லாம் கலந்துருக்குங்க. இதை நாங்கள் பல முறை ரிப்போர்ட் பண்ணி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க. இந்த தண்ணி நல்லா குடித்து பல நோய் நொடிகள் ஏற்படுறதுக்கு மக்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் இந்த ஆகாய தாமரைலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பக்கத்தில் இந்த ஏரியை சுற்றி ஒரு 350 அடிக்கு மேலே பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ப்ரொசீஜர் இருக்குங்க. ஆனால் இங்கே சுற்றி நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் பில்டிங்லாம் கட்டி நிறையா அன்அஃபிஷியலான ஒர்க்லாம் நடக்குதுங்க. இதை அரசாங்க பார்வைக்கு கொண்டு போகணுன்றது என்னுடைய கருத்துங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், இது தொடர்பான அதிகாரிகள்கிட்ட நீங்கள் புகார் தெரிவிச்சிருந்தீங்களா? குறிப்பாக இந்த தண்ணி தான் நீர் ஆதாரமாக கூட சில பகுதியில் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? அதிகாரிகிட்ட புகார் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இதனால்? நீங்கள் இந்த ஏற்காடு ஏரி நீர்பிடிப்பு பகுதியிலேயே நம்ம ஏற்காடு யூனியனோட குப்பை கிடங்கு இருக்குது. இந்த குப்பை கிடங்கை மாற்ற சொல்லி பல முறை இங்கே இருக்க பொதுமக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, கலெக்டர் சந்திச்சிருக்காங்க, எம்எல்ஏ சந்திச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சும்மா அந்த குப்பையில் போகிற மாதிரி அந்த பேப்பரையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குப்பை தொட்டியில் இதில் கோழி கழிவுகள், குப்பை மழை கழிவுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதோட மழை காலத்தில்
அதோட வடிகாலம் மாறி அந்த கழிவுநீர் முழுக்க கொண்டு வந்து ஏரியில் தான் கலக்குது. இந்த ஏரியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிக அளவில் மலக்கழிவுகள் வந்து இதில் இருக்குது. இது தொடர்றதுக்கு அருகதையற்ற நீர் இது. ஆனால் இந்த நீரை தான் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து சுத்திகரிப்பு பண்ணாமல் நேரடியாக கொடுக்குறாங்க. அந்த நேரடியாக கொடுக்கும்போது இதை யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு. இது குறித்து பல முறை பல இதில் எல்லாம் பண்ணி கூட யாருமே இது வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு வேலை கூட முதல் கட்ட வேலை கூட யாரும் ஸ்டார்ட் பண்ணல. அந்த ஏற்காடு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே முதல்ல வந்து இந்த ஏரி தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த ஏரி இவ்வளோ தரம் கட்ட ஏரியாக இருக்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. உள்ளூர் மக்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஏரி நீரை பயன்படுத்தும் போது நிறையா ப்ராப்ளம் நிறையா டிசீஸ் வருதில்ல. ஆனால் இது வந்து சீக்கிரமாக இந்த ஏரியை வந்து சுத்திகரிப்பு பண்ணி மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது வேண்டுகோள் வைக்கிறேன். தேவேந்திரன், அதாவது இந்த ஏரி தொடர்பான அரசு அதிகாரிகளிடமும் தொடர்ந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் எந்த ஒரு அதிகாரியும் இந்த ஏரியை தூர்வாருவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த போதிலும் இந்த கண் துடைப்புக்காக அதாவது ஏற்காடு கோடை விழா நடைபெறும் போது மட்டுமே வந்து பேரளவில் மற்றும் இந்த ஆகாய தாமரைகள் மட்டும் அகற்றப்படுகிறது. இருந்த போதிலும் இது முழுமையாக அகற்றப்படவில்லை. தற்போது இந்த ஏரியானது வந்து இங்கே இருக்கிற அதாவது ஏற்காடு ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த ஏரியை வந்து தற்போது வந்து பராமரிப்பு பணிகள் வந்து சுற்றுலாத்துறை சார்பாக வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இருந்தபோதிலும் இந்த ஏரி குறித்தான இந்த ஏற்காடு குறித்தான பல்வேறு ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிற அதாவது அறிஞர் நம்மளிடையே இருக்கிற பேசுவோம். சார் வணக்கம் சார். இந்த ஏரி இது தொடர்பாக இதுக்கு முன்னாடி எந்த அமைப்புகள்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க? இந்த ஆய்வில் எந்த மாதிரியான முடிவுகள் வெளியாகிருக்குங்க? குறிப்பாக சொல்லணும்னா 2001 முசிறியை சேர்ந்த கனகராஜ்ங்கிற பேராசிரியர் இந்த ஏரியை ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1 ml தண்ணியில் 3000 to 6000 அமீபா பாக்டீரியா இருக்குது, அதனால் அந்த தண்ணியை தொடுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு அவருடைய அறிக்கை ஒன்று சொல்லுது. அதே அடுத்து 2004 குமுதர் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குமுதர் ரிப்போர்ட்டர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஒரு 25 சுற்றுலா தலங்களை தேர்வு செய்து அந்த 25 இடத்துல இருக்க தண்ணியெல்லாம் ஆய்வு பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வேளாங்கண்ணி போன்ற பல 25 இடங்கள். அந்த 25 இடங்கள் ஆய்வு பண்ணதுக்கு பின்னால் அவங்க சொன்ன ரிப்போர்ட் என்னென்னா, இந்த 25 இடங்கள்லேயே மிக மிக மோசமான தண்ணி வந்து ஏற்காடு ஏரி தண்ணி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. தேவேந்திரன், அதாவது தமிழக சுற்றுலா தலங்கள்லேயே மிகவும் மோசமான ரொம்ப பாலடைந்த ஏரியாக இந்த ஏரி தற்போது வந்து விளங்கிட்டு இருக்கு. தேவேந்திரன், நிச்சயமாக ரியாஸ், ஏற்காடினுடைய நிலைமை குறித்து, அந்த ஏரியினுடைய நிலைமை குறித்து விளக்கியிருந்தீங்க. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தினுடைய மற்ற நீர்நிலைகள், குறிப்பாக பனைமரத்துப்பட்டி ஏரி, சேலம் மாநகரில் ஓடக்கூடிய அந்த நீர்நிலை குறித்தான தகவல்களை பெற இருக்கிறோம். முன்னதாக தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாரப்படாத நிலை இருக்கிறது. இதனால் விவசாயம், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காவிரி டெல்டாவில் ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாளடி என்ற பருவங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் காவிரி ஆற்றிலிருந்து பிரதானமாக பெறப்படுகிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து உற்பத்தியாகி வரும் காவிரி நீர் தமிழகத்தின் மேட்டூர் அணையில் தேக்கி வைக்கப்பட்டு காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆறுகளில் திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை எந்தவித தங்கு தடையுமின்றி சீராக செல்ல வேண்டும் என்பதற்காக தமிழக அரசே ஆறுகள், வாய்க்கால்களை தூர்வாரி சீரமைத்து வழங்குவது வழக்கம். ஆறுகள், வாய்க்கால், வடிகால்கள் ஆகியவற்றை முறையாக தலைப்பகுதியிலிருந்து கடைமடை வரை தூர்வாரினால்தான் தண்ணீர் சீராக செல்லும். ஆனால் பொதுப்பணித்துறையினர் ஒரு வாய்க்காலில் தலைப்பகுதியையும் கடைமடையும் விட்டுவிட்டு மத்திய பகுதியில் பெயரளவிற்கு 2 to 4 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே தூர்வாரி விடுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் தண்ணீர் சீராக செல்ல முடியாமல் பல இடங்களில் தேங்கி மழைக்காலங்களில் கரைகள் உடைப்பெடுக்கும் நிலை ஏற்படுகிறது என்று விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தண்ணீர் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செல்லாமல் ஆங்காங்கே தேங்கியும் அல்லது இறவை பாசனம் மூலம் செய்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முற்றிலுமாக நீர்வரத்து குறைந்துவிட்ட காரணத்தால் அந்த ஒருபோக சாகுபடி கூட செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி என்று பொய்த்து போன நிலையில் ஒருபோக சாகுபடி, சம்பா சாகுபடி மட்டுமே நடைபெற்று வந்தது. அதுவும் இந்த ஆண்டு இல்லாமல் பாலைவனமாக ஆகின்ற சூழ்நிலை இருக்கின்றது.
கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடியை இழந்த விவசாயிகள் இந்த ஆண்டும் குறுவை சாகுபடி பொய்த்ததை அடுத்து ஒருபோக சம்பா சாகுபடியை எதிர்நோக்கியிருந்தனர். ஆனால் ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட குறைந்த அளவு தண்ணீரும் கடைமடை பகுதி வரை கிடைக்காமல் சம்பா விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் தவித்தனர். பின்னர் மேட்டூர் அணையில் முற்றிலும் தண்ணீர் இருப்பு குறைந்து காணப்பட்டதால் அணை மூடப்பட்டது. மேலும் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாததால் சம்பா பயிர்கள் தண்ணீரின்றி கருக தொடங்கியுள்ளன. ஆறு தூர்வாரி மழை பெய்கிற தண்ணி வர்ற தண்ணியை சேமிக்கிறதுக்கு அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு நாங்கள் விவசாயிகளோட கருத்து போட்டாலும் அது எப்படி ஐடியான்னு நாங்களும் சொல்லுவோம். அது எங்களே கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஆற்றுலையும் ஒவ்வொரு வாய்க்காலுக்கு நேரம் ஒவ்வொரு பெட்டாம் கட்டி அந்த தண்ணியை சேமித்தா கீழே நிலத்தடி நீரும் கொஞ்சம் ரைஸ் ஆகும், விவசாயத்துக்கும் பயன்படும், குடிநீர் ஆதாரமும் வரும். தூர் வாரி ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு பெட்டம் கட்டினாங்கன்னா வாட்டரில் வர்ற தண்ணி கடலுக்கு போகாமல், மழை பெஞ்சு வர்ற தண்ணி வந்து கடலுக்கு போகாமல் வீணடிக்காமல் அந்த அதில் தேங்கி நின்றுச்சுன்னா பக்கத்தில் ஒரு போர் போட்டு விவசாயத்தை கவர்ந்து பண்ணலாம். ஏன்னா தண்ணி தேங்கி இருக்கும்போது வாட்டர் லெவலில் கிடைக்கும். அதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அரசாங்கம் வந்து இதுவரையிலையும் 5 வருஷமாக தூர் வர காரணத்தினால விவசாயிகள் வந்து ரொம்பவும் பாதிச்சிருக்கோம். இதுவே ஆறுல வாய்க்கால்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்க்கால் தூர் வரல, ஆறு தூர் வரல. விவசாயிகள்கிட்ட வந்து ரொம்பவும் தண்ணி பிரச்சனையினால இப்போ இந்த வர்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யல, இயற்கையும் சதி பண்ணிட்டு. மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் நடைபெறாததால் குளங்கள் ஆறுகள் வறண்டு நிலத்தடி நீரின் அளவு குறைந்ததும் நீர் உப்பு தன்மையாகியதும் ஆழ்குழாய் கிணறு மூலம் மேற்கொள்ளப்படும் விவசாயத்தை பாதிப்படையே செய்துள்ளது. இதனால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டது. ஒரு குளத்துக்கு தண்ணி வைக்க முடியல, ஒரு வாய்க்காலில் ஒரு தண்ணி ஓடல, எந்த விதமான நிலத்தடி நீர் உயரத்துக்கு கூட இந்த ஆற்றுல தண்ணி வராத காரணத்தினால எங்களுக்கு ஒரு நிலத்தடி நீர் கூட இல்லை. அடிப்பம்பெல்லாம் வத்தி போயிட்டு இப்போ 120 அடிக்கு 80 அடி 85 அடி இறக்கி விட்டா கூட இப்போ வேலை செய்யாத நிலைமைக்கு ஆகிட்டு. காரணம் இந்த சுத்தம் பண்ணாத காரணத்தினால எங்களுக்கு இந்த தண்ணி வந்து கிடைக்கல. இதனால நாங்கள் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கோம், எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சிருக்கோம். இதை நம்பி நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? இது ஆறு தானா இல்லை வாய்க்காதானா? ஏன் இப்படி இருக்காங்க? இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது? காவிரி டெல்டா மாவட்டங்களில் பருவ காலத்தில் மழையினால் கிடைக்கும் தண்ணீரை சேமிக்க கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என விவசாயிகளும் அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நிலத்தடி நீரும் பாழா போயிட்டு இப்போ வர்றதும் உப்பு தண்ணியாக வந்துட்டு சுத்தமாக விவசாயம் அத்து போச்சு. இங்கேருந்து விவசாயிகள்லாம் வெளியூர் போய் வெளி மாநிலங்களுக்கு போய் விவசாய கூலி தொழிலாளி போகணுன்னு ரொம்ப பேர் முடிவு பண்ணிட்டான், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு. இப்போ விவசாயத்தை வச்சு பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள காலகட்டத்தில் இப்போ வரும் காலகட்டத்தில் தூர்வாரும் பணியை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து நிறைய பண்ணி அந்த விவசாயிகளுக்கு வர்ற கொஞ்ச நஞ்ச தண்ணீரையாவது வர்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்நாடக அரசு தமிழகத்திற்குரிய காவிரி நீரை தர மறுப்பதால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் விவசாயம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. எனவே ஆறுகள் வாய்க்கால்கள் குளங்களை சரியாக தூர்வாரி தடுப்பணைகள் கட்டினால் மேட்டூர் அணை திறக்கப்படும் போதும் மழையினாலும் கிடைக்கும் தண்ணீரை சேமிப்பதன் மூலமும் வறட்சி நேரங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் கிடைக்கும், அத்துடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர். டெல்டா மாவட்டங்களினுடைய நீர்நிலைகள் தூர்வாரப்படாதது குறித்து, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து செய்தி தொகுப்பை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய செய்தியாளரிடம் கேட்கலாம். அருண்குமார், இந்த நீர்நிலைகள் தூர்வாரப்படாததால் என்னென்ன மாதிரியான விளைவுகளை விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர், என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர் இந்த விளைவுகளிலிருந்து தங்களை காக்க? காவேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்திலிருந்து காவேரி வந்து கர்நாடகத்திலிருந்து பெற்றுவதற்கே மிகப்பெரிய போராட்டமானது கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக சம்பா, குறுவை, தாளடி என்ற 3 போகங்களும் தற்போது வந்து பொய்த்து போன நிலை தான் பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது விவசாயியுடைய நிலை வந்து மிக மிக அவலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீரானது ஆண்டுதோறும் திறக்கப்பட வேண்டும். இதன் மூலமாகத்தான் வந்து 15 லட்சம் ஏக்கரானது தண்ணீர் அது மூலமாகத்தான் வந்து பாசனமானது நடைபெறும். இந்த நிலையில் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக தண்ணீரும் திறக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் திறக்கப்படும் சொற்ப தண்ணீரும் வந்து கடைமடை பகுதிகளுக்கு வரை வந்து விட மாட்டேன் என்பதுதான் இவங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. தற்போது அந்த விவசாயிகள் நம்ம இருக்காங்க, சில தகவலை பெறலாம். சார் சொல்லுங்க சார், இப்போது வந்து என்ன பிரச்சனை? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் திறந்து விடுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி கடைமடை வரைக்கும் தண்ணீர் வருதா, ஏன் வரலை அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வறட்சி. காரணம் என்னென்னா வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டது. மேட்டூரில் வர வேண்டிய தண்ணி நமக்கு முறையாக வந்து சேரலைன்னாலும் வந்த தண்ணி
கடைமடை வரைக்கும் சென்று அந்த விவசாய பகுதிகளுக்கு செல்லவும், அதற்கு அடுத்தபடியாக இருக்குன்னா குடிநீர் ஆதாரங்களான குளம், குட்டை, ஏரிகளை நிரப்புறது கூட வழி இல்லாத நிலைக்கு காரணமே மேஜராக எங்கள் பகுதியில், இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வாய்க்கால் கூட தூர்வாரப்படலை. 6 வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததுனால விவசாயம் முழுக்க பொய்த்து போட்டு அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி குளங்குட்டைகளோட தண்ணி இல்லை. குளங்குட்டைகளில் தண்ணி இல்லாததுனால நிலத்தடி நீர் அதாள பாதாளத்துக்கு போயிட்டு, அதாள பாதாளத்துக்கு போகும்போது உப்பு நீர் மேலேக்கு குடிநீர் குழாய்களில் வருது. இன்னும் இந்த அரசு இதில் உள்ள போர்வெல்கள் மற்றும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகள் பல்வேறு போர் நிலைகள்லாம் இயங்காத நிலையில் வந்துட்டு, இதே நிலை இருக்கிறதுக்கு காரணம் 6 வாய்க்கால்கள் ஓரளவுக்கு தூர்வாரி இருந்தாங்கன்னா அந்த நிலத்தடி நீரினால் சேமித்து வச்சுருக்கலாம், குளங்குட்டைகளில் நீர் தேக்கி வச்சுருக்கலாம். இன்றைக்கி குளங்குட்டைகளில் கூட நீர் இல்லை, விவசாயம் தான் போயிட்டுனாலும் வாழ வழி இல்லாத அளவுக்கு குடிநீரை பொதுமக்களுக்கு குடிக்க குடிநீரே இல்லாத அளவுக்கு இருக்கிறது. காரணம் எங்கள் பகுதியில் தூர்வாரப்படுகிற பணி அறவே இல்லை. அரசாங்கம் தூர்வாரத்துக்கான எந்த நிதியும் ஒதுக்கலை. ஆக எதிர்காலத்திலாவது இந்த அரசாங்கம் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து தூர்வாரி நீர்நிலைகளை பாதுகாத்தா குடிநீராவது பாதுகாக்கப்படும், விவசாயம் பாதுகாக்கப்படுறதுக்கு தூர்வாருங்கிறது ரொம்ப மேஜராக உள்ளதுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ ஏன் தூர் வாரதில் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு? இது வந்து எந்த முறையான தூர் வாடுறாங்களா, இல்லை இது வரைக்கும் வாரிருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் வாரப்பட்டிருக்கு? வாரப்படுறதுக்கெல்லாம் நிதிகள்லாம் ஒதுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நிதிகள் ஒதுக்குறது என்னன்னா தண்ணி திறக்கிறப்ப தான் அதை ஆரம்பிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த நிதி சரிவர செயல்படுறது இல்லை. இதனால தூர் வாரியாச்சுன்னா கடமடைக்கு தண்ணி வர்றது கிடையாது. இதை முன்கூட்டியே செய்யணும், காலத்தோடு செஞ்சால் தான் கடமடை வரைக்கும் நம்ம அந்த தூர் வாரதெல்லாம் எடுக்கலாம். இதை முன்கூட்டியே செய்யணும்னு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் சார்? இப்போ வந்து தூர் வரலங்கிறப்போ இப்போ வந்து நீரில் வந்து பிரச்சனையா, இல்லை வந்து காவேரி நீரில் வந்து தண்ணி வாய்க்கால்களில் பிரச்சனையா, இல்லை ஏரி குளங்களில் எந்த மாதிரி நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இயற்கையே பொய்த்து போனாலும் ஏரியில் வந்து தண்ணி ரொப்பிக்கணும். விவசாயம் இந்த வருஷம் முற்றிலுமாக பொய்த்து போய்விட்டது. விவசாயம் போனாலும் உயிர் வாழணும், உயிர் வாழ்கிறதுக்கு ஆடு மாடு உயிரோடு இருக்கணும். அதுக்கு வந்து ஏரி குளங்களை ரொப்பி இருக்கணும். ரொப்பாது அந்தந்த துறையில் அந்தந்த பண்டு ஒதுக்குறாங்க. ஒதுக்கின பண்டுலாம் அவங்க ஒழுங்காக செயல்படலை. அது அரசும் அதை வந்து கண்டுக்கலை. தேக்கியிருந்தாங்கன்னா வருங்காலத்தில் உள்ள விவசாயி கொஞ்சம் உயிர் வாழ்றதுக்கு சௌகரியமாக இருந்திருக்கும். தற்போது தேவேந்திரன் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது வந்து தொடர்ந்து வந்து இங்கே முறையாக தூர் வாரப்படவில்லை அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தேவேந்திரன், அருண்குமார், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் தூர் வாரப்படாததால் என்ன மாதிரியான விளைவுகள், என்னென்ன விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்த தகவல்களை அளித்தமைக்கு நன்றி அருண்குமார். இனி தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடியது, தமிழகத்தின் வற்றாத நதியான தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் 4 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமும் விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தன்பொருணை என்று அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கடலில் கலக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, குமரி, விருதுநகர் ஆகிய 4 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் விவசாயத்தையும் பூர்த்தி செய்யும் தாமிரபரணி, காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு ஆகிய 6 நதிகளுடன் சேர்ந்து 120 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. தாமிரபரணியால் 1,69,549 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் தற்போது 86,107 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே பயன்பெறுகிறது. அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை வரை சென்று சேராததே இதற்கு காரணம் என்கின்றனர் விவசாயிகள். இதில் வந்து இன்றைக்கு வந்து தாமிரபரணியை நீங்கள் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அது கடலில் கிடக்கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பூரா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று மணற்கொள்ளைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, இல்லாட்டா கருவேலஞ்செடிகளும் பார்த்தீனிய செடிகளும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இல்லாட்டா ஆலை கழிவுகள், சாக்கடை கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகளால் வந்து இன்றைக்கி முழுவதுமாக தாமிரபரணி இருக்கிறது. நீங்கள் பேருந்தில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளுச்செடியாக தான் தெரியும். ஒரு ஆற்றோட்டமே தெரியாத அளவிற்கு இன்றைக்கு ஆக்கிரமிப்புகளால் வந்து இன்றைக்கி தாமிரபரணி ஆறு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. கடந்த ஆண்டு பருவமழையால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 3 பிரதான அணைகள் உட்பட 11 அணைகள் முழு கொள்ளளவை எட்டியது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த தொடர் மழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 லட்சம் லிட்டர் டிஎம்சிக்கும் அதிகமான நீர் வீணாக கடலில் கிடந்தது. ஆனால் தற்போது அனைத்து அணைகளையும் சேர்த்து 7% மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. தாமிரபரணி நதியை பாதுகாக்க வெள்ளநீர் கால்வாய் என்ற திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு பின்பு கிடப்பில் போடப்பட்டது. ஆண்டுதோறும் தொடரும் இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்க தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை.
இருக்கக்கூடிய பல்வேறு குளங்களையும் ஆறுகளையும் வந்து தூர்வாரினாலே ஓரளவுக்கு அந்த நீர் ஆதாரத்தை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்படி தூர்வாராமல் மேடிட்டு போய் தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எல்லா குளங்களும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நெல்லை மாவட்டத்தில் அனைத்து குளங்களும் வந்து தூர்வாரப்படாமல் இன்றைக்கி வந்து வற்றி போய் கிடக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையில் குடிநீர் தேவைக்கே முதல்ல கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு வேளாண்மைக்கு எங்கே போவேன்? அப்போது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக தாமிரபரணி ஆறு இன்னொரு கோபமாக மாறாமல் இருக்கக்கூடிய அளவிலே மாவட்ட நிர்வாகமும் அரசும் இதற்கு முயற்சியில் எடுக்க வேண்டும். வற்றாத புனித நதியான தாமிரபரணி மற்றொரு அவலத்தையும் எதிர்கொண்டு வருகிறது. தொழிற்சாலை கழிவுகள், சாக்கடை கழிவுகள் கலப்பதால் தனது தூய்மையை இழந்து வருகிறது இந்நதி. இரவு நேரங்களில் காகித ஆலை, ஜவுளி கழிவுகள் என 25 லட்சம் லிட்டர் ரசாயன கழிவுகள் ஆற்றில் திறந்துவிடப்படுவதாகவும், குடியிருப்புகள் மூலம் சேகரிக்கப்படும் திடக்கழிவுகள், இறைச்சி கழிவுகள் ஆற்றங்கரையில் கொட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது. நெல்லை கருப்பந்துறை முதல் பாளையங்கோட்டை வெள்ளக்கோவில் வரை 87 இடங்களில் ஒரு நிமிடத்திற்கு 11 லட்சம் லிட்டர் கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 686 இடங்களில் சாக்கடை கலக்கிறது. தாமிரபரணி மாசுபடுவதற்கு திருநெல்வேலி பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிவடையாமல் அரைகுறையாக நிற்பதே காரணம் என கூறுகின்றனர் பொதுமக்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே உருவாகி திருநெல்வேலி மாவட்டத்திலே கலந்து பழைய திருநெல்வேலி மாவட்டம் என்பது தூத்துக்குடி மாவட்டமும் சேர்ந்தது. அனைத்து பகுதியிலும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை திருநெல்வேலி மாவட்டத்திலே மக்களுக்கு பயன்பெற்ற நதி இன்று இந்த கழிவு நீர் ஓடைகளும் மற்றபொழுது கார்ப்பரேஷன் பகுதியில் உள்ள மக்களுடைய குப்பைகளும் அங்கே அதிக அளவில் குப்பை போட்டு இந்த அசுத்தமான நிலையிலும் இன்று தாமிரபரணி நதி காட்சியளிக்கிறது. இதற்கு மாநகராட்சிகளும் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தாமிரபரணி நதி உற்பத்தியாகும் இடத்தில் தொடங்கி கடலில் சேரும் சங்கமம் வரை ஆற்றின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரினால் மட்டுமே நதியை பாதுகாக்க முடியும். எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தாமிரபரணி நதியை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் சுடலைக்குமார். தாமிரபரணி ஆற்றினுடைய கழிவுநீர் கலப்பதற்கான காரணம் என்ன, தூர்வாரப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தாமிரபரணி நதி கரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்காங்க. சுடலைக்குமார், அந்த நதியினுடைய தன்மை எப்படியா மாறி இருக்கு, இது குறித்து அந்த பகுதி வாசிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? சுடலைக்குமார். வணக்கம் தேவேந்திரன். அதாவது நெல்லுக்கு வேலியிட்ட ஊர் என்று அழைக்கக்கூடிய இந்த திருநெல்வேலியானது விவசாயத்திற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. வற்றாத நதியான தாமிரபரணி நதி, அதாவது தன்பொரணி நதி என்று அழைக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நதியானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து உருவாகின்றது. நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டங்கள் வழியாக சுமார் 120 கிலோமீட்டருக்கு மேலாக பயணிக்கின்ற இந்த நதியானது 8 அணைக்கட்டுகள், 11 கால்வாய்கள் வழியாக சுமார் 1,80,000 ஏக்கருக்கு மேற்பளவில் விவசாய நிலங்களானது பாசன வசதி செய்து கொண்டிருக்கிறது, ஆதாரமாக விளங்குகிறது. இது மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்கின்ற இந்த தாமிரபரணி நதியானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணங்களாக 3 கூறப்படுகிறது. குறிப்பாக அதாவது இந்த தாமிரபரணி நதி உருவாகக்கூடிய அந்த பாபநாசம் முதல் தூத்துக்குடி வரை பல்வேறு தொழிற்சாலைகள் இருந்து கொட்டக்கூடிய கழிவுநீர் திருநெல்வேலியில் உள்ள மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற காரணத்தினால் இங்கிருந்து கழிவு நீரானது நேரடியாக இந்த நதியில் கலக்கப்படுகிறது. இதன் காரணமாக குடிநீரானது மாசுபடுகின்றது. இது மட்டுமின்றி ஆலைகளுக்கு இங்கிருந்து உறிஞ்சப்படக்கூடிய நீரின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இப்படியாக 3 காரணங்கள் இருக்கிறது. 3வது காரணம் என்னவென்று பார்த்தோம்னால் இந்த நீர்நிலைகள் சரியாக தூர்வாரப்படாமல் பராமரிக்கப்படாமல் உள்ளது. இந்த 3 காரணங்கள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தோடு ஃபாதர் அந்தோனி குரூஸ் நம்மோட இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த நதியை பாதுகாப்பதற்கு நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கீங்க? நீங்க அற்புதமாக சொன்னீங்க. இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு. இந்த நதியினுடைய ஜீவ ஊற்றே மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பாசனத்துக்குன்னு இருக்கிறதுனால இப்போ பல தனி குழுக்களை இணைச்சி விழிப்புணர்வு கொடுத்தோம். இந்த சுத்தமாக காப்பாற்றணும், மாசுகளை தடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அது தனிப்பட்ட நபர்களுக்கு செய்தாலுமே அரசு கவனம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்முடைய பாவனாசிலேருந்து விகேபுரம் நகராட்சியிலேருந்து மாநகராட்சி இங்கே திருநெல்வேலி வரைக்கும் கணக்கு எடுத்ததில் ஒரு நொடிக்கு 12,000 லிட்டர் மாசு தண்ணி சாக்கடை இதில் நேரடியாக கலக்கு.
ஒரு நிமிஷத்துக்கு 12,000, ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாக்கடையே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இது தடுக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம் ஒன்று கங்கை நதி பாதுகாப்பு திட்டமாக மாண்புமிகு உமாபாரதி அமைச்சர் அவர்கள் திட்டம் ப்ரப்போஸ் பண்ணப்போ நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மத்திய அமைச்சர் இவங்களை வச்சு அவங்களுக்கு அந்த ஒரு செயல் திட்டம் ஒன்று கொடுத்தோம். அதனால் நகராட்சிகள், மாநகராட்சிகள் இந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த நீரை சுத்தப்படுத்தி உள்ளே அனுப்பணும். மற்ற கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு உரிய தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டும் மீறினால் அப்படின்ற ஒரு கட்டாயத்தையும், அடுத்து தேவையில்லாத நீர் இந்த கோடை காலத்தில் இவ்வளவு நமக்கு ஜீவ நதியாக இருக்கிறது, மழை காலங்களில் அதிகமான தண்ணி வீணாக போகிறதுனால அதுக்கு உரிய இடங்கள் அணைகளை தடுத்து கட்டி அல்லது பாசனங்களுக்கான ஏரிகளை தூர்வாடுறதுக்கான செயல் திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அவர்களெல்லாம் முனைஞ்சி இந்த மத்திய அரசு இதில் தனி கவனம் செலுத்தினால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன ஒரு அற்புதமான பயன்பாடுகள் நிலைச்சு நிற்கும். அதுக்கு மத்திய அரசு நிச்சயமாக அது மிகப்பெரிய ஏற்பாடு செய்யணும். தேவேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கமானது பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளையும் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த கழிவு நீர்கள் இங்கு கழிப்பது தொடர்பாக, அதாவது இங்கு கலப்பது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது அவர்கள் தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மாநகர் பகுதியில் கலக்கக்கூடிய அந்த கழிவுநீரை தடுப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விளக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் குடிநீரானது ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதற்கு காரணம் என்று குறித்து நமது பேசுவதற்காக சமூக ஆர்வலர் உஸ்மான் கான் முன்னிருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். இதற்கு காரணம் என்ன சார்? அதாவது நம்மளுடைய இந்தியா தமிழகம் என்பது ஒரு மலைமறைவு பிரதேசமாக இருந்து வருகிறது, இயற்கையாக பூகோள ரீதியாக. அதிலும் வட மாநிலங்கள் இருக்கிற போற பெரிய நதிகள் எதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டு கடற்கரையில் கலக்கின்ற ஒரே ஜீவ நதியாகி இந்த தாமிரபரணி நதி இன்றைக்கு ஆக்கிரமிப்புகளாலும் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு உபயோகம் இல்லாத வகையில் இருந்து வருகிறது. ஏற்கனவே நம்முடைய நீங்கள் குறிப்பிட்டது போல அது பல வகையான கழிவுகளாலும் ஆக்கிரமிப்பாலும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது போதாதென்று இன்றைக்கு தனியார் ஆலைகளுக்கு இந்த தாமிரபரணி நதியில் இருந்து ஏராளமான தண்ணீர் மிக துச்சமான ஒரு விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நெல்லை மாவட்டத்திலே வழக்கமாக வருடந்தோறும் 814 சென்டிமீட்டர் அளவுக்கு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழியும். ஆனால் இன்றைக்கு இந்த வருடத்திலே சுமார் 450 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் மழை பொழிந்திருக்கின்றது. வருகின்ற கோடைக்காலம் என்பது நெல்லை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக, ஒரு வறட்சியாக, குடிநீருக்கே பஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு ஏற்கனவே தாமிரபரணி நதியிலிருந்து தனியார் ஆலைகளுக்கு குடிநீருக்கு எடுப்பதற்கு தடை விதித்தது போல, நீதிமன்றம் மூலமாக தடை கிடைத்தது போல நிரந்தரமாக அந்த தடை அமுல்படுத்துவதோடு இந்த தாமிரபரணி நதியை இனி தனியார் ஆலைகளுக்கு யாருக்குமே விற்பனை செய்வதை உடனடியாக தடுத்திட வேண்டும். வருங்காலத்தில் கோடை காலத்தில் இருக்கின்ற அந்த வறட்சியை சமாளிக்கின்ற வகையில் அந்த தாமிரபரணி நதியை பாதுகாத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திரன் மிக அருமையான கருத்துக்களை பதிவு செய்தாங்க. இதே போன்று இந்த நதியானது, திருநெல்வேலி மாவட்டமானது தற்பொழுது அணைகளில் 7% மட்டுமே நீர்ப்பாசனங்கள் இருக்கின்றது. 2500 குளங்கள் அனைத்துமே வறண்டு காணப்படுகின்றன. இதுபோன்று மழைக்காலங்கள் இல்லாத சூழலில் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமான, அதாவது மழைக்காலங்களில் இங்கு வீணாக செல்லக்கூடிய அந்த கடலில் கலக்கக்கூடிய நீரினை தடுப்பதற்கு பல்வேறு தடுப்பணைகள் ஏற்படுத்த வேண்டும். இந்த தாமிரபரணி நதியின் பல்வேறு கால்வாய்களும் குளங்களும் தூர்வாரப்பட்டு இந்த தாமிரபரணி நதியை பாதுகாத்திட தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னை நகரம் அப்படிங்கிறது ஏரிகளின் நகரமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். போரூர் ஏரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. விக்னேஷ், சென்னை ஏரிகளினுடைய நிலைமை என்ன? இது தூர்வாரப்படுவதன் அவசியம் என்ன? எந்த அளவிற்கு அதனுடைய நிலைகள் இருக்குது? குறிப்பாக போரூர் ஏரி தகவல்களை சொல்லு. குறிப்பாக தேவேந்திரன், சென்னையில் உள்ள பல்வேறு பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்த இந்த போரூர் ஏரியானது தற்போது ஆக்கிரமிப்பு மற்றும் குப்பைகள், கழிவுகள் கொட்டப்படும் காரணத்தினாக இப்போ மாசடைந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த போரூர் ஏரியை பொறுத்தவரையில் சுமார் 6 ஆழ்துணை கிணறுகள் அமைக்கப்பட்டு இப்பகுதியில் உள்ள இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த ஏரியானது கடந்த சில மாதங்களாக முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் இப்பகுதி வழியாக சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை இங்கு வந்து கொட்டுவதனால் இங்கு மாசடைந்து வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் இந்த ஏரியானது இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த ஏரியை தூர்வாருவதற்கும் மற்றும்
சுற்றுச்சுவர் கட்டுவதற்கும் சுமார் 10 கோடி ரூபாய்க்கும் மேலான நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏரியானது 10 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒதுக்கப்பட்டு தூர்வாரப்பட்டதாகவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தூர்வாரப்பட்ட பின்னர் இந்த பகுதி முறையான பராமரிப்பு மேற்கொள்ள காரணத்தினால் இப்பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பைகளாகட்டும் மற்றும் வீட்டு குப்பைகளாகட்டும் அனைவரும் இங்கு கொட்டும் காரணத்தினால் இந்த ஏரியானது மாசடைந்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த ஏரி மாசடைவது மட்டுமில்லாமல் இப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் கோரிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஏரியை பராமரிக்க ஆண்டுதோறும் முறையான நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டும் மேலும் இந்த ஏரியை முறையாக பராமரிக்க பொதுப்பணித்துறை மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவேந்திரன். விக்னேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தீர்வு பாலம் பகுதியில் தீர்வுகளை நோக்கி ஒரு பாலம் அமைத்திருக்கிறோம். நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் என்று அந்த பாலத்தில் பயணிப்போமா? பொறுத்திருந்து பார்ப்போம். என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.